A very good morning, brother. நாம் பார்த்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெட்ராலஜியோட செகண்ட் யூனிட். ஓகேவா? பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கம்பல்சரியாக வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அதனால் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கிற வீடியோ வந்து மார்க்கஸ் லேண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அட்னஸ் வரும். அட்னஸ் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா ஃபைன் கட்டுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு சிஓ சார் சொல்லியிருக்காரு. ஸோ கம்பல்சரியாக வந்து ஆன்லைன் வீடியோ வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், மார்க்கஸ் லேண்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஷேர் பண்ணிங்க. ஓகேவா? லாஸ்ட்டில் பார்த்தது பார்த்தீங்களா, டைம் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து கூலிங், கண்டினியூஸ் கூலிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 2 டாபிக் தான் பார்த்தோம். டிடிடி அண்டு சிசிடி பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் பார்க்குறது இதுக்கு வந்து தியரி பேப்பர்னால கொஞ்சம் கண்டக்ட்டு செகண்ட் யூனிட் கொஞ்சம் பெருசுனால இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ப்ரீஃபாக போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மார் டெம்பரிங், அதாவது மார் குஞ்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் மார் டெம்பரிங், மார் குஞ்சிங். ஓகேவா? ஸோ மார் டெம்பரிங் மீன்ஸ் இட்ஸ் ஆல்சோ மார் குஞ்சிங். அது பார்த்தீங்கன்னா வந்து the மார் டெம்பரிங் ஆல்சோ known as மார் குஞ்சிங் is a interrupted cooling procedure used to for steel minimize the stress, distortion and cracking of the steel that may develop during the rapid குஞ்சிங். குஞ்சிங் ஆப்ரேஷன் மீன்ஸ் இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சிங் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணி ரெடியூஸ் டு கூலிங் தான் வந்து குஞ்சிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ஃபார் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் யூனிட்ல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது டெம்பரிங் ப்ராசஸும் 4 ஸ்டேஜஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா austenize the steel, that is heating the steel above the critical range to make it sustain. ஓகேவா? இது வந்து ஃபெரைட்டு, கார்பனைட்டு நிறைய சொல்லியிருந்தோம் பார்த்தியா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் வந்து அபோவ் த கிரிட்டிக்கல் ரேஞ்ச் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து குஞ்சிங் த அஸ்டனைஸ்ட் ஸ்டீல் இன் ஹாட் ஆயில் ஆர் molten salt at the temperature just slightly above the Martin's அந்த டெம்பரேச்சரோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா holding the steel in the quenching medium until the temperature is uniformly throughout and stopping the isothermal treatment before the austenite to bainate. அஸ்னைட்லேருந்து பைனைட். ஓகேவா? அஸ்னைட்லேருந்து பைனைட் அந்த ரேஞ்சு வரும்போது நெக்ஸ்ட் வந்து கூலிங் அட்டே மாடரேட் அட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து கூலிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து மாட் டெம்பரிங்கோட ப்ராசஸ்ஸு. ஸோ எம்எஸ்னால் வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ்ஸு, எம்எஃப்னா ஃபினிஷிங் ப்ராசஸ்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எம்எஃப்னா ஸ்டார்டிங் ப்ராசஸ்ஸு. ஓகேவா? எம்எஸ் ஸ்டார்டிங் ப்ராசஸ்ஸு, எம்எஃப் வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ்ஸு. ஆரோ மார்க் போட்டு கட்ட பார்த்தியா அது. ஓகேவா? ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து என்னதுன்னா அதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு பிலோ 723 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் இப்படி போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இதை வந்து மார்டின் ஸ்டீல். ஓகேவா? இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து மார்டின் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி இன் அலாய் ஸ்டீல் அலாய்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து மினிமைஸ் குஞ்சிங் ப்ராசஸ் ஸ்ட்ரெஸ். இந்த மினிமைஸ் வந்து குஞ்சிங் ப்ராசஸோட ஸ்ட்ரெஸ் வந்து மினிமைஸ் பண்ணுது. minimize the chance formation of quenching cracks, less distortion of wrapping. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அஸ்டெம்பரிங், அது ஐசோதெர்மல் குஞ்சிங் சொல்லுவாங்க. அஸ்டெம்பரிங், ஐசோதெர்மல் குஞ்சிங். ஓகேவா? நம்ம வந்து புக்கில் இருந்து கொஞ்சம் கண்டென்ட்டும் லாஸ்ட்டாக வந்து பார்த்து பிபிடியில் கொஞ்சம் கண்டென்ட் பார்த்தோம். ஓகேவா? இதில் வந்து இப்போ இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக புக்கில் இருக்க கட்டணும் தான், ஏன்னா செகண்ட் யூனிட் பெருசாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து அஸ்டம்பரிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், அஸ்டம்பரிங் இஸ் அனதர் டைப் ஆஃப் இன்டர்வேட்டிவ் குஞ்சிங் ஃபார் த பைனரி ஸ்ட்ரக்சர். இது கூட வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் த பைனரி ஸ்ட்ரக்சரோட டைப். ஓகேவா? அஸ்டம்பரிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டீல் ப்ராசஸ். அஸ்டனிங் த ஸ்டீல், குஞ்சிங் த ஸ்டீல் இந்த சால்ட் பாத் டெம்பரேச்சர் above the Marsden state temperature ms of the steel, holding the steel isothermally to allow the austenite to bainate. அஸ்டைட்லேருந்து பைனட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டு டேக் பிளேஸ். ஓகேவா? ஸோ சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எம்எஃப் பார்த்தீங்கன்னா எம்எஸ்னால் வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ், எம்எஃப்னா ஃபினிஷிங் ப்ராசஸ்ஸு. அதோடைய ஆப்ரேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி, அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சிம்பிள் நடக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்த்து இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்லோ கூலிங்
இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக பார்த்தா ஸ்லோ கூலிங் இது ஓகேவா, ஃபாஸ்ட் கூலிங் கிடையாது, ஸ்லோ கூலிங் ஆப்ரேஷன் ஓகேவா. அஸ்டம்பரிங் இஸ் வைட்லி அப்ளைடு ஃபார் ஸ்மால் டூல்ஸ், ஸ்ப்ரிங்ஸு, ரிட்டைன்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், சீட் பெல்ட் காம்போனன்ட்ஸ் லைக் செயின், லான் மூவர்ஸ் பிளேடு அண்ட் வேரியஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்மால் டூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமொபைலில் இருக்கிற சீட் பெல்ட்டு, அதோட லிங்க் செயின்ஸு, இதெல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மேஜர் இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ரூவ் டக்டிலிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் டஃப்னஸ்ஸு, டிக்ரீஸ் டிசாசியேஷன் ஆஃப் த கொஞ்சிங் மெட்டீரியல், அப்புறம் லெஸ் டேஞ்சர் கொஞ்சிங் எக்ஸ்ட்ராக்ஷன். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ரூவ் டக்டிலிட்டி மீன்ஸ் அந்த புல்லப் பண்ணால் வந்து அதோடைய மேக்ஸிமம் இதுவாகும். இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, நீட் ஃபார் ஏ ஸ்பெஷல் மோல்டன் சால்ட் பாத். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் த மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு சால்ட் பாத் வந்து தனியாக தேவைப்படுது. இந்த ப்ராசஸ் கேன் பி ஒன்லி ஃபார் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டீல். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ஒரு சால்ட் பார்த்தோன்னா ஒரு லிமிட்டடாக இருக்கிறதா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஒன்லி ஸ்மால் செக்ஷன் அப் டு 9 mm திக்னஸ் இருக்கிற மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கேஸ் ஹார்டனிங் ஆர் சர்ஃபேஸ் ஹார்டனிங் ஆஃப் த ஸ்டீலோட இது பண்ணுறது ஓகேவா. இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து த ட்ரீட்மெண்ட் கிவன் டு ஸ்டீல் டு அச்சீவ் த கால்டு சர்ஃபேஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆர் சர்ஃபேஸ் ஹார்டனிங் சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த டைப்ஸ் டிப்பிக்கல் பார்ட்ஸ் தட் ஆர் கேஸ்டு இன் கியர்ஸு, ஸ்பைலைன்ஸு, கேம்ப்ஸு, பேரிங் பால்ஸு, விஸ்ட் பின்ஸு, யூனிவர்சல் ஜாயிண்ட் அண்டு வேல்வ் டேப்பர்ஸ் ஓகேவா. டைப் ஆஃப் சர்ஃபேஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து 2. ஒன்று வந்து டிஃப்யூஷன் மெத்தட், இன்னொன்று தெர்மல் மெத்தட். டிஃப்யூஷன் மெத்தடில் கன்சிடர் 4: கார்பைசிங், நைட்ரைடிங், சைனைடிங், கார்பன் நைட்ரைடிங் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 ஆப்ரேஷன் இருக்குது ஓகேவா. டிப்பிக்கல் வந்து சர்ஃபேஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்யூஷன் மெத்தடில் 4. டிஃப்யூஷனாக வந்து ரெடியூஸ் பண்ணுறது அந்த மெத்தடில் 4 வந்து என்னென்னா வந்து கார்பரைசிங், நைட்ரைடிங், சைனைடிங், கார்பனைடிங். தெர்மலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஹார்டனிங், இண்டக்ஷன் ஹார்டனிங். ஃப்ளேம்னா வந்து ஃபயர் இது பண்ணுறது, இண்டக்ஷன் மீன்ஸ் குக்கிங் அந்த ஆப்ஷனில் ஓகேவா. ஸோ டிஃப்யூஷனாக பார்த்தீங்கன்னா சொன்னேன், டிஃப்யூஷன் இஸ் த ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகல்ஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் டென்ஸ் டு மேக் த கம்போசிஷன் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் மெத்தடு. டிஃப்யூஷன் சர்ஃபேஸ் ஹார்டனிங் ட்ரீட்மெண்ட் வந்து 4 பார்த்தோம்ல, கார்பனைசிங், நைட்ரைடிங், சைனைடிங் அண்டு கார்போநைட்ரைடிங். இது பற்றி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி இப்போ வந்து 1 மார்க் கொஷின்னால தான், ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். இதில் இருக்கிற இந்த டாப்பிக்லேருந்து இந்த எய்தர் 4 கொடுத்துடுவாங்க. ஸோ 1 மார்க் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறோம் ஓகேவா. இது பார்க்க போகிறது வந்து இந்த கார்பைசிங், நைட்ரைடிங், சைனைடிங், கார்போநைட்ரைடிங்கோட இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதோடைய அதோடைய ப்ராசஸ்ஸு, மெத்தடு, வாட் இஸ் மீன் பை கார்பைசிங் ப்ராசஸ். கார்பைசிங் ப்ராசஸ்னால் என்ன ஓகேவா. கார்பைசிங் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் carbon atom and introduced onto the surface of low carbon steel to produce a hard case of surface while the interior or cover core remains soft ஓகேவா. இதோடைய கார்பன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 0.1லேருந்து 0.2% இருக்குது ஓகேவா. ப்ராசஸ் ஆஃப் கார்பனைசிங் பார்த்தீங்கன்னா வந்து கார்பனைசிங் வென் ஸ்டீல் லோ கார்பன் ஸ்டீல் தான் இது யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. சேச்சுரேட்டட் காம்பனண்ட் ஸோ டிஃப்யூஸ் த பெனட்ரேட் இன்டு ஸ்டீல் இது கார்பனைசிங். மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து பேக் கார்பனைசிங், கேஸ் கார்பனைசிங், லிக்விட் கார்பனைசிங் மீன்ஸ் சைனைடிங் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 இருக்குது. பேக் கார்பனைசிங்னா என்ன ஓகேவா. பேக் கார்பனைசிங்னா வந்து ஸோ ரஃப்லி 50 mm எக்ஸிட் பிட்வீன் அதோட ரேஞ்ச். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 40% ஆஃப் த டோட்டல் காம்போசிஷனு. இது வந்து பேக் கார்பனைசிங்கோட டயக்ராம் ஓகேவா. ஹீட் ட்ரீட்மெண்ட், ஹீட் டு கார்பனைசிங் டெம்பரேச்சர் அபோவ் த ட்ரான்ஸ்மிஷன் டெம்பரேச்சர். இங்கே வந்து கவரு, இது வந்து அப்சஸ்ட் ஓகேவா. CO1 கார்பன் டை ஆக்சைடு போகும்போது இதை வந்து பேக் கார்பனைசிங் சொல்லுவாங்க. பேக் கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணும்போது சீல்டு கண்டெய்னர் வச்சு இது பண்ணுறது தான் வந்து பேக் கார்பனைசிங் சொல்கிறது ஓகேவா. இதோடைய ஆவரேஜ் கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தியரின்றதுனால வந்து நான்
இரு கண்டென்ட்டு அந்த டயக்ராமு இதுதான் நெசசரி ஓகேவா. அப்புறம் இந்த டயக்ராமு இந்த ஃப்ளோ சார்ட்டு இந்த கிராஃப் சார்ட்டு இது கண்டென்ட் மட்டும் எதுனா போதும் ஓகேவா. மெயினாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் ஆஃப் த கேஸ் எம்எம்மும் லெஃப்ட் டைம் ஓகே. டெப்த் ஆஃப் த கேஸ் வந்து ஹாரிசாண்டலில் வந்து அது திக்னஸ் வந்து இதுவும் வெர்டிகலாக வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ஹவர்ஸ் ஓகேவா. இது பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு பார்த்துருக்கும் ஓகேவா. இதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து டியூரிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் த சார்கோல் இஸ் ட்ரீட்டட் வித் பைனைட் கார்பனேட் தட் ப்ரொமோட்ஸ் த ஃபார்மேஷன். HBA பைனைட் கார்பனேட் பார்த்திங்கன்னா வந்து பைனைட் கார்பனேட் BaCO3 வந்து இது பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது BaO ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு தனியாக வந்து BaO பைனைட் ஆக்சைடு சொல்லிட்டு வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த CO2 ப்ளஸ் கார்பன் இது பண்ணும்போது 2CO வரும் ஓகேவா. அந்த கார்பன் மோனாக்சைடு CO ஓகேவா. மூணாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது 2CO ப்ளஸ் 3Fe வந்து Fe3Cனா வந்து என்ன செமெண்டைட் ப்ளஸ் CO2 வரும் ஓகேவா. இதோடைய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா வந்து inefficient heating, the temperature of the carboxylic medium is not uniform. இது வந்து யூனிஃபார்மாக இருக்காது. டிஃபிகல்ட்டி இஸ் ஹேண்ட்லிங், இது வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு இது டிஃபிகல்ட் ஓகேவா. இதை வந்து கார்பைசிங். நெக்ஸ்ட் வந்து கேஸ் கார்பைசிங். மொத்தம் 4 பார்த்தோம்ல. கார்பைசிங்கில் வந்து பேக்கு இப்போ பார்த்தாச்சு. இப்போ கேஸு அப்புறம் லிக்விடுன்னு இருக்குது இல்லை. இப்போ கேஸ் கார்பைசிங் என்னென்னா gas carburizing is mean by carburizing overcome the drawback. ஸோ இது வந்து ரீப்ளேஸிங் த சாலிடு, அதாவது சாலிட்லேருந்து கேஷியஸாக இருக்கிறதா வந்து கேஸ் கார்பைசிங் சொல்கிறது ஓகேவா. இதோடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து த கேஸ் கார்பைசிங் இஸ் கேரிட் அவுட் இந்த போத் கண்டினியூஸ் ஆர் பாத் டைப். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 900 டிகிரி செல்சியஸ் அண்ட் எபோவ் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா வந்து இது மீத்தேன் ப்ரோபேன் புட்டேன் சர்க்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் கார்பரேஷன் நடக்குது ஓகேவா. இதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மெயினாக பார்த்து எழுதணும் ஓகேவா. மெக்கானிசம் அண்ட் ரியாக்ஷன் டியூரிங் த கார்பரேசிங் கேஸ் கார்பரேசிங் ப்ராசஸ் பார்க்கும்போது 3Fe ப்ளஸ் 2CO ஈக்குவல் டு இது பண்ணும்போது Fe3னா வந்து சிமெண்டைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. Fe3 ப்ளஸ் 2H2 இது பண்ணும்போது 3Fe ப்ளஸ் CH4னா வந்து மீத்தேன். ஸோ இங்கே பார்த்தோம்ல மீத்தேன் ப்ரோபேன் பூட்டேன் அதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேவா. 3Fe ப்ளஸ் CO ப்ளஸ் H2 போகும்போது Fe3 ப்ளஸ் H2னா வந்து வாட்டர் ஓகேவா. CO2 ப்ளஸ் CH4 போகும்போது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் வாட்டர். அப்புறம் வந்து CH4 ப்ளஸ் 3Fe போகும்போது Fe3 2H2 ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து Fe3C இந்த அந்த சிமெண்டோட ப்ராசஸ் கிடைக்குது. இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து கேஸ் கார்பைசிங் இஸ் வைட்லி யூஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ட்ரீட்மெண்ட், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. லாஸ்ட்டாக மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் கார்பரைசிங். லிக்விட் கார்பரைசிங் இஸ் நத்திங் பட் இஸ் ஆல்சோ சால்ட் கார்பரைசிங் சொல்லுவாங்க. லிக்விட் கார்பரைசிங் சொல்லுவாங்க, இல்லைனா சால்ட் கார்பரைசிங் சொல்லுவாங்க ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டன் ஸ்லாட்டோட பாத் ஓகேவா. 20 to 50 mm வந்து சோடியம் சயனைடு, 40% வந்து சோடியம் கார்பனேட், 20 to 50% வந்து சோடியம் சயனைடு, 40% வந்து சோடியம் கார்பனேட் வேரிங் அந்த கோஆர்டினேட் ஓகேவா. இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது 870 950 டிகிரி வரைக்கும் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா 2NaCN ப்ளஸ் 2O2 Na2CO3 ப்ளஸ் 2N ப்ளஸ் CO ஓகேவா. டிசக்ஷன் ஆஃப் CO வந்து கார்பன் மோனாக்சைடு ஆஃப் த டூல் சர்ஃபேஸ் டு டேக் பிளேஸ் இன் த மேனர் ஓகேவா. ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து த லிக்விட் கார்பரைசிங் ப்ராசஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ப்ரொசீஜர் ஷாலோ. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து த டெம்பரேச்சர் ஆஃப் எ லிக்விட் சால்ட் பாத் இஸ் யூனிஃபார்ம் வந்து த்ரூ அவுட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா வந்து சால்ட் பாத்தில் வந்து ஒரு மெல்டல் லிக்விட் பண்ணி இது பண்ணும்போது அதோடைய அப்சர்வேஷன் வந்து த்ரூ அவுட்டாக தான் கிடைக்கும் ஓகேவா. டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட் சால்ட் பாத் கேன் பி கண்ட்ரோல் அக்யூரேட்லி பை pyrometers. The baskets of work can be considered direct from the path. The surface of the work remains clean. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது ஓகேவா. பாசிட்டிவ் மீன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி அது எடுத்துன்னு போய் அது போடும்போது டெம்பரேச்சர் வந்து யூனிஃபார்ம் இருக்குது. இதே டெம்பரேச்சர் வந்து அன்யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா வந்து அதோடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ராபேக்காக கிடைக்கிறதுனால இது யூனிஃபார்ம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட் வந்து கார்பரேசிங் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நைட் ரைடிங்னா வந்து என்ன
மொத்தம் இந்த 4 இது பார்த்தியா, 4ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்பைசிங் வந்து மொத்தம் 3 வந்துச்சு. ஓகேவா, இந்த கார்பைசிங் 3 வந்து பேக் கார்பைசிங், கேஸ் கார்பைசிங், லிக்விட் கார்பைசிங். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நைட்ரேட்டிங். Nitrating is a process of introducing nitrogen atom to obtain hard surface of steel component. It is another process for the surface hardening of steel. Nitrating was case hardening. ஸோ அது ரெண்டுத்து இது பண்ணும்போது nitrating வந்து the medium contains carbon, whereas in nitrating contains gaseous nitrogen. ஓகேவா, the special steels are known as nitri-alloy. The steels are necessary for the nitrating process because the hardening depends upon the formation of very hard component of nitrogen. இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து first the workpiece are heated to the produce the required properties in the stew. இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா NH3 அது ரியாக்ஷன் பண்ணும்போது 3H + N ஆட்டம் வந்து தனியாக வருது. இது வந்து நைட்ரேட்டிங்னால வந்து எண்ணெய் வந்து தனியாக வருது. ஓகேவா, திஸ் ஆட்டம் form of nitrogen வந்து N. ஓகேவா, is observed on the surface steel component. இதோட பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் ஆஃப் கேஸ் நைட்ரேட்டிங் இது. ஓகேவா, நைட்ரேட்டிங்கோட இது பண்ணும்போது NH3 வந்து அமோனியா வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளோ பண்ணும்போது கேஸ் லிக்விட் இது பண்ணும்போது அதோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா, என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா அமோனியா கேஸ் வந்து ஃப்ளோ மீட்டர் மூலமா அவுட்லெட் மூலமா கேஸ் லிட்டர் மூலமா இது பண்ணுறோம். இந்த ஃபர்னஸ் மேலே வந்து ரெட்டார்ட் டியூபு இந்த கேஸ் அவுட்லெட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா, இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா அமோனியா போகும்போது 3H ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் தனியாக பிரியுது. ஓகேவா, நைட்ரேட்டிங் ஸ்டீல் ஷோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் பார்ட்ஸ் இது வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த நைட்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் வந்து ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் பார்ட்ஸும் ஏர்க்ராஃப்ட் ஏரோ இன்ஜின் சிலிண்டரும் ஏரோ கிராங்க் ஷாஃப்ட்டும் கிராங்க் பின்னு எல்லாமே வந்து ஏரோ அது டிபெண்ட் பண்ணது தான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து an extremely hard surface is formed. The treatment is conducted at comparatively low temperature, minimize risking. ஓகேவா, no subsequent heat treatment is necessary. இந்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். இதோட இது வந்து காஸ்ட் அதிகம், மோர் எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனடிங். இது மூணாவது வந்து சைனடிங். ஃபஸ்ட்டு வந்து கார்பைசிங், ரெண்டாவது நைட்ரேட்டிங், மூணாவது சைனடிங். சைனடிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லிக்விட் கிராசஸ் சொல்லுவாங்க. சைனடிங் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து லிக்விட் கார்பைசிங் சொல்லுவாங்க. ஓகேவா, இட்ஸ் எ ப்ராசஸ் introducing both nitrogen and carbon to obtain hard surface of the steel component. ஓகேவா, cyaniding is done by the immersing the workpiece in a cyanide bath as a liquid carbon structure. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட கார்பன் ரேஞ்ச் வந்து 0.2% இருக்கும். ஓகேவா, இது ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2NaCN + O2 air equal to 2NaCNO. அந்த 2NaCNO + O2 equal to Na2CO3 + CO + 2N 2CO equal to CO2 + C. ஓகேவா, இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் தனித்தனியாக இருக்குது. Na2CO3 வந்து இது பண்ணும். ஓகேவா, சைனடிக் ப்ராப்ளம். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைனடிங் அண்ட் லிக்விட் கார்பைசிங் ரெண்டுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சால்ட் பாத் வந்து அதில் டேக் ஆகுது, இது வந்து சால்ட் பாத் கிடையாது. ஓகேவா, இதோட அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இட் ரிக்வயர்ஸ் லெஸ் டைம் அண்ட் லோ டெம்பரேச்சர் தென் கார்பைசிங். இது வந்து லெஸ் டெம்பரேச்சருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ரெசிஸ்ட் டு கரோஷன் அண்ட் வியர் ஹை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் எ காஸ்ட்லி ப்ராசஸ். இது கூட வந்து ஒரு காஸ்ட்லி ப்ராசஸ். சின்ஸ் சைனடிங் பார்த்து டாக்ஸிக், இது வந்து கொஞ்சம் விஷயத்தன்மை ஒன்றாது. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கார்போநைட்ரேட்டிங். கார்போநைட்ரேட்டிங் இஸ் அ ப்ராசஸ் டிஃப்யூசிங் த ஆர்டினஸ் எலிமெண்ட் இன் கார்பன். ஓகேவா, கார்போநைட்ரேட்டிங் சொல்லணும் கேஸ் சைனடிங் சொல்லுவாங்க. கார்போநைட்ரேட்டிங் வந்து நம்ம கேஸ் சைனடிங் சொல்லுவாங்க. ஓகேவா, பிகாஸ் இட் மேக்ஸ் ஏ யூஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன் அண்ட் அம்மோனியா. இதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கார்போநைட்ரேட்டிங் இஸ் அன் ஐடியல் ப்ராசஸ் ஃபார் hardening small and component where the great resistance to wear necessary. இதோடைய கார்போநைட்ரேட்டிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து இது ஒர்க் பீஸ் இஸ் ஹீட்டட். அந்த ஒர்க் பீஸ் வந்து ஹீட்டட் வந்து 850 டிகிரி செல்சியஸ்லேருந்து மிக்சர் பண்ணும்போது 2 to 10 hours வந்து இது பண்ணும்போது
உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி ஓகேவா. நவ் போத் கார்பன் அண்ட் நைட்ரஜன் டிஃப்யூஸ் சைமல்டேனியஸ்லி. கார்பன் வந்து டிஃப்யூஸ் வந்து ஹை ரேட்டில் வந்து டிஃப்யூஸ் ஆகிடும் ஓகேவா. இது வந்து கன்வேயர் ஃபார் இட் கார்போஹைட்ரேட்டோட ப்ராசஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கன்வேயர்னால் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் தான் ஓகேவா. இதோட அட்வான்டேஜஸ் ஆஃப் வந்து கார்போஹைட்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இட் ரிக்வயர்ஸ் லோவர் ஹீட் ட்ரீட்மெண்ட் டெம்பரேச்சர். லோவர் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறோம். லெஸ் அசிடிக் கொஞ்சம் பார்க்குறோம். இட் ப்ரொவைட்ஸ் ஹையர் ரெசிஸ்டன்ட் டு வியர் அண்ட் கரோஷன். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இட் கேன் பி யூஸ் டு கெட் சிக்னிஃபிகண்ட் கேஸ் டெத் அப் டு. இதோட சிக்னிஃபிகண்ட் டெத் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 0.25 mm ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் டிஃப்யூஷன் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேப்லேஷன் சர்ஃபேஸ் ஹார்டனிங்கோட டேப்லேஷன் பார்க்குறோம் ஓகேவா. ஓகேவா. இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பார்க்கலாம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸில் இருந்தால் பார்த்தது வந்து இங்கே 4 பார்த்தோம் ஓகேவா. கார்பரைசிங், கேஸ் கார்பரைசிங், சைனைடிங் அண்டு கார்போஹைட்ரேட்டிங் பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்யூஷன் மெத்தட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்து வந்து தெர்மல் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ. எல்லோரும் வந்து கம்பல்சரி நோட்ஸ் எடுங்க, கம்பல்சரி மார்க்கர்ஸ் டன் கொடுங்க. பாய்.